என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன். காலம் கனிந்து வரும்போது உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒளிக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பாபா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது. அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இழந்து விட்டாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய். சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை. இன்னும் கூட உனது சோதனைகளை, கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகிக்கத்தான் வேண்டும். அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு. உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய். இந்த சூழ்நிலைதான் உனக்கு உண்மையான சோதனை காலம். இந்த காலகட்டத்தில்தான் நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இறை நாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடி தளருகிறது. எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை உன் மனதில் இருத்தி எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் பலன் பனி போல் உருகி கரைவதை நீ உணர்வாய். அனுமதிக்க முடியாது பட்டினியாயிருப்பதை. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது நல்லதும் அல்ல. மனம், உடல் ஆரோக்கியம் மற்றும் இறைவனை அடைய மிதமான உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு புனிதமான நாளில் எனது குழந்தைகள் பட்டினியாயிருப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நீ என்றும் எனக்காக பட்டினியாக இருக்க வேண்டாம். பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பாபாவிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலையுள்ளவனாக இருக்கிறானோ, எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறானோ, அவ்வளவு விரைவில் அவன் மனநிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும். உன் பாரத்தை என் மீது வை, நான் சுமக்கின்றேன். என் அன்பான குழந்தையே, அவசர காலம், அவசர கோலம் என வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் எதையுமே யோசிக்கவே நேரம் கிடைப்பதில்லை. என்ன செய்யலாம் என நினைப்பதற்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து நம்மை கவிழ்த்து விடுகிறது. இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா என்ற பயம் நம்மை சூழும் போது நாம் திகைக்க ஆரம்பித்து விடுகிறோம். நீங்கள் உண்மையான சாய் பக்தராக இருந்தால் இனி அப்படி திகைக்காதீர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அது அவரால் நடத்தப்படுகிறது என்பதை ஆணைத்தரமாக உணர்ந்து கொள்ளுங்கள். தாயின் கருவறையில் நுழையும் முன்பு 60 மில்லியன் பேருடன் போட்டியிட்டு ஜெயித்துதான் கருமுட்டைக்குள் நாம் புகுந்து கருவாகி உருவாகி இன்று மனிதராக நடமாடி வருகிறோம். அந்த நிலையில் நமக்கு கையும் இல்லை, காலும் இல்லை, புத்தியும் இல்லை. அந்த நிலையிலேயே நம்மை ஜெயிக்க வைத்த நமது சாயி இப்போது அனைத்தும் உடையவர்களாக இருக்கிற போது நம்மை கைவிட்டு விடுவாரா என்ன? நிச்சயம் கைவிட மாட்டார். நீங்கள் எதிலும் ஜெயிக்க போவது உறுதி. அதை உறுதி செய்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் பிரச்சனை, பாரம் எதுவாக இருந்தாலும் அவற்றை யோசிக்காமல் அவர் மீது வைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள். சாய் உங்களை எப்படி ஜெயிக்க வைக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் உற்று நோக்குங்கள். நீ எப்போது எனது பக்தனானாயோ, நீ எப்போது எனது சாய் பக்தனானாயோ, அன்று முதல் இன்று வரை யாராலும் உனக்கு தீங்கிழைக்க முடியாது. இன்று மட்டுமல்ல, என்றென்றும், இப்பிறப்பில் மட்டுமல்ல, இனி வரப்போகும் பிறவிகளிலும் உமக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்க முடியாது. யாம் அதை பார்த்து கொள்கிறேன். தம்மை வழிபடும் ஒவ்வொரு பக்தனுக்கும் என்றென்றும் அளிக்கப்பட்ட சாயின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எது? உனது கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. பயப்படாதே. நீ கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே. உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே பாபா உன்னிடம் வந்திருக்கிறேன் என்பதை நீ உறுதியாக நம்பு. நீ பிரகாசம் அடைவதும் உறுதி, மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி. பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் நான் உன்னை உயர்த்துவேன்.
சாய்பாபா உனக்கு கொடுத்த வாக்குறுதி இது. நல்லது. நம் பாபா மிகவும் மகா புண்ணியசாலி. அவர் தன்னுடைய புருவத்தை உயர்த்துவதாலேயே ஓட்டாண்டேயும் கோடீஸ்வரராக்கும் சக்தி பெற்றவராயிருந்தும் அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய சக்தியை பெற்றவராக இருந்தாலும் அவர் தனது ஜோலியை தோளில் மாட்டிக்கொண்டு வீடு வீடாக சென்றார். யாருடைய வீட்டு வாசலில் பாபா பிச்சைக்காக நின்று, ஓ மகளே, எனக்கு என் சோள ரொட்டியிலிருந்து கால் ரொட்டி கொண்டு வா என்று கரமேந்தி பிச்சை எடுத்தாரோ அவர் மகா புண்ணியசாலி. அதாவது பாபாவுக்கு யார் பிச்சை போட்டாரோ அவரே மகா புண்ணியசாலி. ஒரு கரத்தில் ஜோலியை ஏந்தி மற்றொரு கரத்தில் ஒரு தகர டப்பாவை வைத்துக்கொண்டு சில குறிப்பிட்ட இல்லங்களுக்கு மட்டும் வாடிக்கையாக செல்வார். வாயில் வாயிலாக சென்றார். பாஜி, சாம்பார், பால், மோர் போன்ற திரவ ரூபமான பதார்த்தம் எதுவாக இருந்தாலும் அது அவர் வைத்திருந்த தகர டப்பாவில் கொட்டப்பட்டது. ஆனால் சாதத்தையோ சோள ரொட்டியையோ வாங்கிக் கொள்வதற்கு அவர் தமது ஜோலியை விரிப்பார். விதவிதமான பதார்த்தங்களை தனித்தனியாக ருசித்து சாப்பிட வேண்டும் என்கிற ஆவல் எங்கிருந்து அவருக்கு எழும்? ஜோலியில் வந்து விழுந்த உணவை அவர் திருப்தியுடன் உண்டார். சுவையுள்ளதாயினும் சரி, சுவையற்றதாயினும் சரி, அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. நாக்கு சுவை உணர்வை இழந்து விட்டது போல இருந்தார். ஒவ்வொரு நாளும் கால நேரத்தில் அவர் பிச்சை எடுப்பார். கிடைத்ததை கொண்டு அவர் வயிற்றை நிரப்புவார், திருப்தியும் அடைவார். பிச்சையாவது ஒரு நியாயத்துடன் எடுத்தாரா? அதுவும் இல்லை. விருப்பப்பட்ட போதுதான் பிச்சை எடுக்க கிளம்புவார். சில நாட்கள் பிச்சை எடுக்க கிராமத்தினுள் 12 சுற்றுகள் சென்றாலும் செல்வார். இம்மாதிரியாக பிச்சை எடுத்து சேர்க்கப்பட்ட உணவு மசூதியில் இருந்த ஒரு வாயகன்ற மண் பாத்திரத்தில் கொட்டப்படும். இதிலிருந்து காகங்களும் நாய்களும் சுதந்திரமாக உணவு உண்டன. பூனைகளையும் நாய்களையும் கூட கனவில் விரட்டாத மனிதர் எப்படி ஏழை எளியவர்களை விரட்டுவார்? அவரது வாழ்க்கை புனிதமானது. நீங்கள் அவரிடம் சரணாகதி அடைந்தால் உங்களுக்காக அவர் என்ன வேண்டுமானாலும் செய்வார். எந்த ரூபத்திலும் உனக்கு உதவுவார். எப்படி வருவார், எப்போது வருவார் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தக்க சமயத்தில் அவர் உங்களுக்கு உதவுவார். இது போன்று யாரேனும் உங்களிடம் பிச்சை கேட்டு வந்தால் அவர் பாபாவே தான் என்று நம்பி அவருக்கு உணவை இடுங்கள். அதனால் நீங்கள் மகா புண்ணியசாலி ஆவீர்கள். அவரால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதால் மட்டுமே அவர் உங்களிடம் வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் எப்போதோ செய்த புண்ணியம் இப்போது பாபாவிற்கு உணவிட வேண்டிய கட்டளை என்று நம்பி அவர்களுக்கு நீங்கள் உணவை இடுங்கள், அன்னம் இடுங்கள். அன்னம் இடுவதால் நாம் மிகவும் பாக்கியசாலிகளே. அதுவும் பாபாவிற்கு நாம் உணவிடுவது என்பது மிக பெரிய புண்ணியம். அதனால் நம்மிடம் வருபவர் பாபாவே என்று நம்பி அவர்களுக்கு உணவை இடுங்கள். அவரை வார்த்தைகளால் திட்டி அவர் மனம் கோணும்படி செய்து விடாதீர்கள். அவர்களால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை விளையும். நாம் அவருக்கு அன்னமிடுவதால் அவருடைய வயிறு நிரம்பும், அவருடைய மனசு நிம்மதியடையும். அவருடைய வாயால் நம்மை வாழ்த்தாவிட்டாலும் அவருடைய வயிறு நம்மை வாழ்த்தும். அதுவே நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் புண்ணியம் சேர்க்கும். வருங்காலத்தின் புண்ணியங்களை சேர்த்து வைப்பதற்காக, உன் குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைப்பதற்காக அன்னமிடுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், தன்னால் முடிந்த உதவியை செய்யுங்கள். தன்னிடம் உள்ளதில் சிறு பகுதியை கொஞ்சமாவது கொடுப்பது தானம். அதுவே நம்மிடம் உள்ள எல்லாத்தையும் கொடுப்பது தர்மம். எனவே உன்னால் முடிந்த அளவு தானம் செய்யுங்கள். எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை வற்புறுத்தவில்லை. உன்னால் முடிந்த அளவு நன்மை செய்யுங்கள். அவருடைய எல்லா கோவில்களிலும் அன்னதானம் நடைபெறும். அவருக்கு மிகவும் பிடித்தது அன்னதானம். யார் வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் ஒரு ரொட்டியாவது அவர்களுக்கு கொடுப்பார். எனவே நம்மளும் அன்னதானம் செய்வோம். பாபாவின் புகழை மேலும் பரப்புவோம். பாபாவின் பாதங்களில் சரணடைவோம். அவர் நம்மை காப்பார். எப்போதும் நமது அருகில் சாய்பாபா என்ற இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை திடமாக நீங்கள் நம்ப வேண்டும். பாபா நாம் எங்கு போனாலும் எம்முடனேயே வருகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் உதடுகளால் சாயி சாயி சரணமே என்று, உன் தருவடியே சரணம் என்று சொல்லி பாருங்கள். சாய்ராம் என்று சொல்லி பாருங்கள். ஸ்ரீ சாயை பணிந்தால் அனைவருக்குமே சாந்தி நிலவும், மன அமைதி கிட்டும், சந்தோஷம் பெருகும். என் குழந்தையாகிய உன்னிடம் ஏன் இந்த ஆவேசம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என நினைக்கிறாயா?
என்னை நினைத்தாலே உன் கண் முன் தோன்றுவேன். நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உன் சூழ்நிலைகள் உன்னை நிலைத்தடுமாற வைக்கின்றது. ஏதேதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது. உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று உனக்கு புலப்படும். ஆரம்பத்தில் என் மீது அதிக பக்தியும் பாசமும் கொண்டு நீங்கள் கேட்ட போதெல்லாம் உடனே நான் பதில் கொடுத்தேன். இப்போதோ என்னை மீறிய சக்தி ஏதோ ஒன்று இருப்பது போல நீங்கள் கலக்கத்தில் இருக்கிறீர்கள். ஜீவனத்திற்காக நீ கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும். என்னையே சதா பற்றி கொண்டிருக்கிறவனுடைய குறிக்கோளை நான் என்றும் அளிப்பதே இல்லை. நீ ஓய்வெடுத்துக்கொள். உனக்கு நல்ல உத்தியோகத்தை நான் உருவாக்கி கொண்டுள்ளேன். விரைவில் தருவேன். விபத்து நடந்ததிலிருந்து எதிலும் ஒரு பற்று இல்லாமல், எதிலும் நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்கிறாய். குழந்தையே, நீ என் உண்மை பக்தன். உனக்கு நேர இருந்த ஒரு பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பை நான் சிறு விபத்தாக மாற்றினேன் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை பிறர் ஏமாற்றி விட்டார்கள் என கண்கலங்கிய போதும், உன் கடன் அடைப்படவில்லை என நீ புலம்பிய போதும், எனது ஆன்ம பலத்தால் நான் உருவாக்கிய உதியாலேயே அவற்றை வரவழைத்து தருவேன் என உறுதி கொடுத்தேன். உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன். யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள். மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள். எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது. எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவதில்லை. இதுதான் கண்ணீருடன் வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். என்னிடமிருந்து பற்றி கொண்டாயே என கேட்டு அழாதே. நீ என்னை பற்றி கொண்டு என்னிடம் இருக்கிறாயே, நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று. என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு. நான் இதை விரும்புவதில்லை. வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை. காரணம், அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்துவிட முடியும். அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா? ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு. அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது. அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து வருகிறேன். உண்மையான பக்தியும் உதவுகின்ற நெஞ்சமும் உன்னிடம் இருந்தால் உன்னை தேடி நானே வருவேன். பாபா யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என திட்டமிடுகிறாரோ அதை முடிப்பதற்காக தானே முன்கூட்டி அங்கு சென்று கவனிக்கப்படாத காட்சியாளனாக அமர்ந்து விடுகிறார். அவர் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்தாலும் நாம் அவரை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. நமக்கு விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகிறதோ அப்போது அவர் நமக்கு தென்படுகிறார். அது மட்டுமல்ல, நம்மை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து தன்னை மட்டுமே நினைக்கும்படியும் செய்து விடுகிறார். பாபா இம்மசூதியில் அமர்ந்து அசாத்தியம் பேச மாட்டேன். என் சொற்களை நம்பி உன் ஆர்வத்தை என்பால் திருப்பு. என் பார்வையை உன்மேல் வைப்பேன். ஆகையால் மந்திரம், தந்திரம், உபதேசங்கள் எல்லாமே வீண். என் பேச்சை கேள். விரதத்தை கைவிட்டு உணவு உட்கொள். என்னையே லட்சியமாக கொள். நீ உன்னுடைய லட்சியத்தை அடையும்படி நானே செய்கிறேன். உனது எண்ணங்கள் அனைத்துமே தவறாக நடக்கிறது, என்ன செய்வது என்று யோசிக்காத. நீ அனைத்துமே மாறும். எதிலுமே நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாம செயல்படு. நிச்சயமா உனக்கு வெற்றி கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உன் கர்ம வினைகளின் படிதானே நடக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆகணும். உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு நீ பிறருக்கு நன்மை செய்ய. உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாத. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய். ஏதோ என்னால் முடிந்தது என்று சொல்லி செயல்படு. நீ இப்போது செய்யும் தான தர்மம் உன் இக்கட்டான சூழ்நிலையை நிச்சயமா உன்னை கை கொடுத்து காப்பாற்றும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையில் தான் இருக்கு. அவரவர் வாழ்க்கையில் தான் இருக்கு. அவரவர் கையாளும் வகையில் தான் அவருடைய வாழ்க்கையே இருக்கு.
எல்லாமே அவருடைய கையாளும் விதத்தில் தான் எல்லாமே மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமா இருக்காங்களே, நான் மட்டும் எவ்வளவு துயரங்களை எதிர்கொண்டு வந்திருக்குன்னு புலம்பாத. இன்னமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னே என் துன்பம் விடாதான்னு புலம்பாத. அது எதிர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வந்துட்டு. அதனால் அந்த எண்ணத்தை எல்லாமே விட்டுடு. உண்மை அது கிடையாது. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே போய் பார்த்தாதான் அவங்க என்னென்ன துன்பங்களை துயரங்களை அவங்க சுமக்கிறாங்கன்னு தெரிய வரும். பொறுமையையும் நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையும் கைவிடவே கூடாது. அதுதான் நம்மளை காப்பாற்றும். உன்னை விட்டு யார் விலகினாலும் பரவாயில்ல, கவலையப்படாத. எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கோ. நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து நல்லபடியாக வாழ்வ. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ போகிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. எல்லாமே உன் கை கூடி வரப்போகுது. நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்க போகிற. எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதை உன் சாயப்பாவே நான் தரப்போகிறேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. ஒரு முறை நீ என்னிடம் வந்துட்டனா உன்னை நான் இருக கைப்பிடிச்சிக்குவேன். நீயே விலகி போனாலும் உன் கையை நான் விடவே மாட்டேன். இறுகமாக பிடிச்சிக்குவேன். நான் உன்னை விடாமல் கைப்பிடிச்சு காப்பாற்றுவேன். நீ என்னை வெறுத்து போனாலும் பரவாயில்ல, உன்னை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன். உனக்கு முன்னாலும் பின்னாலும் எப்போதுமே உன் அப்பா துணை இருக்கும். நீ என்ன செஞ்சாலுமே அதோட அப்பாவுடைய செயலும் இருக்கும். எல்லாம் நம்பிக்கையோட செய். நீ என் மேலே வச்சிய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன். எல்லாமே உனக்கு நல்லதாக அமையும்படி நான் செஞ்சு தரேன். என்னுடைய வார்த்தையை நம்பு. இது என்னுடைய சத்திய வாக்கு. நீ எப்போதுமே நல்லாவே இருப்ப. நீ நினச்ச காரியம் எல்லாமே கைகூடி வரும் நேரம் இது. நீ சந்தோஷமாயிரு. என் சொல்படி நடந்து கொள். உனக்கு துணை இருக்கேன். மனதை மட்டும் நம்பி எதையுமே செய்யாதே. அது மனநோயாளியாக்கிவிடும். அறிவையும் துணைக்கு நீ வைத்துக்கொள். அது உன்னை எந்த நிலையிலுமே காப்பாற்றும். உன் அப்பாவைப் போல, உன்னுடைய சாயப்பாவைப் போல. பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் தான் பாக்கியவான். அவனோடு கைகோத்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கிறேன். அந்த பாக்கியவானுக்கு துணையாக உன் இழிவுகளையெல்லாம் நான் போக்குகிறேன். இறைவன் இருக்கிறாரா இல்லையா? இறைவன் இருக்கிறான் என்பது நம்பிக்கை என்றால் இல்லை என்பதும் நம்பிக்கைதானே. இறைவன் குறித்த நம்பிக்கை. எந்த தெய்வமானால் என்ன, தெய்வம் தெய்வம்தான் என்ற கண்ணதாசன் வரிகளை மனதிற்கொண்டால் மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது என்ற நமக்கு பயம் வரும். எல்லோரும் இறைவனை நம்புகிறோம். ஆனால் இறைவனை மட்டுமே நம்பி இருக்கவில்லை. கடவுள் மீதான நம்பிக்கை நம் கவலைகளை எல்லாம் தீர்க்கிறது. யாரிடமும் சொல்ல முடியாத துயரங்களை கடவுளிடம் சொல்ல முடிகிறது. யாரிடமும் கேட்க முடியாத நிம்மதியை கடவுளிடம் கேட்க முடிகிறது. இதுதான் கடவுள் நம்பிக்கையின் பயன். பெரும்பாலான நமது நம்பிக்கைகள் வெறும் எண்ணமாக இருக்கிறதே தவிர நிகழும் என்கிற திண்ணமாக இருப்பதில்லை. அது மட்டுமல்ல, இறையருள் இறைவன் செயல் என்றெல்லாம் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நம்முடைய வசதிக்கேற்ப கற்பனை செய்து கொள்கிறோம். விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணிக்க இருந்தேன். இறையருளால் வழியில் போக்குவரத்து நெரிசல். விமான நிலையம் போய் சேர தாமதமாகிவிட்டது. விமானத்தை தவறவிட்டதில் தப்பித்து கொண்டேன் என்று நம்மில் எத்தனை பேர் ஆறுதல் அடைந்திருப்போம். விபத்தில் இறந்து போனவர்கள் மட்டுமென்ன இறைவனுக்கு வேண்டாதவர்களா? இல்லை. தப்பித்தவர்கள் மட்டுமென்ன இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானவர்களா? அதுவும் இல்லை. கடவுளை பற்றி இப்படி ஆயிரம் கற்பனைகள் கற்பிதங்கள் இருக்க கடவுளே இல்லை என்று பலரும் இருக்கிறார்கள். அவரவர்க்கான நம்பிக்கைகள் அவரவர்க்கான கற்பனையோடு வாழ்ந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கின்றன. எப்படி பயன் நடக்குமென்று தெரியாது. ஆனால் எப்படியும் நடக்குமென்று நம்பலாம். எதையும் இலகுவாக நம்புவது சிலரது இயல்பு. நீ அழகாக இருக்கிறாய் என்று சொன்னால் அதை நம்புகிறோமோ இல்லையோ, சொல்கிறவன் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வந்து விடுகிறது. நம்பகமான கடை, நம்பகமான நிறுவனம், நம்பகமான மனிதர் என்று தம்மை பிறர் நம்ப செய்யும் முயற்சிகளில்தான் இந்த வையம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்புவதென்பது ஒரு எண்ணமாக இருக்கிறதை தவிர நம்பிக்கையாக இல்லை. இரண்டில் எதுவாயினும் அது பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும். அதுதான் நமது நிம்மதிக்கு உதவும். இவற்றோடு சந்தேகமும் சேர்ந்து பயணிக்கக்கூடாது. நம்புவது நம்மை சார்ந்தவர்கள் மீதான நமது எண்ணம்.
இந்த எண்ணம் வளர்ந்து திட நம்பிக்கையாக திகழ வேண்டும். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள். நம்பத் தொடங்கி நம்பிக்கையை வளர்க்க நமக்கு நல்ல மனமும் வேண்டும், நல்ல குணமும் வேண்டும். நம்பிக்கையான விதைகளை நாளும் நம் நெஞ்சங்களில் விதைப்போம். நாளை அது வளர்ந்து விரிந்து நிழலில் நாம் இளைப்பாறுவோம். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை நாம் தொடங்குவோம். அருட்பேராற்றல் கருணையினால் வாழ்க வளமுடன். கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி சிறப்புடன் வாழ்வீர்கள். நலமுடன் வாழ்க, வளமுடன் வாழ்க. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.